இல்லைம்மா, போலீஸ், பணக்காரங்க, ஏழை இதெல்லாம் பார்க்கறது இல்லைம்மா. நேர நேர்மை, நீதி, அநீதியை தடுக்கிறது இதைத்தாம்மா பார்க்குறோம் அப்படின்னு சொன்ன போலீஸ் இன்ஸ்பெக்டரை வெளுத்து வாங்கின பப்ளிக் அப்படின்னா உங்களால் நம்ப முடியுதா? சம்பவம் என்னன்னு பார்க்குறதுக்குள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே அந்த பெல் பட்டனையே தட்டி விட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எனக்கு ஒரு நியூஸை உங்கள் மத்தியில் சேர்க்குறதுக்கு எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். பட் நீங்கள் அதை செய்வீங்கன்னு ரொம்ப நம்புகிறேன். நாங்கள் செய்திக்குள்ளே போயிடலாம். சம்பவம் என்னவோ சென்னையில் தான் நடந்திருக்கு. ஒரு சேரியில் மக்கள் நடமாடுற இடத்துல கஞ்சா அதிகம் புழங்குது சார். தண்ணியை போட்டுட்டு ரொம்ப சண்டை போட்டு கிடக்காங்க. இவங்க தொல்லை தாங்க முடியல சார் அப்படின்னு சொல்லிட்டு லா படிக்கிற ஸ்டூடெண்ட்டு ஒரு பையன் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்கான். அதை நம்ம மாமூலுக்கு ஆசைப்பட்ட போலீஸ்காரங்க, எல்லா போலீஸ்காரங்களையும் சொல்ல முடியாது, இன்ன வரைக்கும் சைக்கிளில் போய்கிட்டு தனக்கு அரசு எவ்வளவு சம்பளம் தருதோ அதை வச்சு குடும்பத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கிற நல்ல அதிகாரிகளும் இருக்கிறாங்க. ஸோ இங்கே நடந்தது என்னவோ, மாமூலை வாங்கிக்கிட்டு ஆடுற கண்டுக்காமல் இப்படி கண்ணை மூடிட்டு இருக்கிற காவல்துறையை ஒரு லா ஸ்டூடெண்ட்ஸு வறுத்து எடுக்கிறாருப்பா. அந்த வறுத்து எடுக்கிறதுல எந்த அளவுக்கு வறுபட்டிருக்கு அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாமா? சம்பவம் நடந்தது சென்னையில் சேரி பக்கத்தில் ஒரு ஏரியாவில் கஞ்சா அடிக்கிற கஞ்சா அடிமையானவர்கள்னு சொல்லக்கூடாது, அன்பர்கள்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ குடியாரங்களுக்கெல்லாம் எனக்கு கொஞ்சம் போனால் சங்கம் வச்சு போராடினாலும் போராடுவாங்க பார்த்துக்குவாங்க. ஏன்னா டாஸ்மார்க்கை மூடணுங்கும் போதே அப்படிலாம் மூடக்கூடாதுன்னு தமிழ்நாடே திரண்டு குடிகாரர்கள் சங்கம் நிற்கிது. அப்போ கஞ்சா அடிக்கிறவங்கள பற்றி நம்ம தப்பாக பேசுனா அதுக்குன்னு ஒரு டீம் ஆரம்பித்து ஸ்ட்ரைக் பண்ணிடுவாங்க. அதனால் கஞ்சாவுக்கு அன்பர்கள் இருப்பாங்க பாருங்கள், அடிபணிந்த அன்பர்கள். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நைட்டு கஞ்சாவை போட்டுட்டு அப்படியே கப்பு கப்புன்னு ஒரு 2 பாட்டிலையும் உள்ளே ஊற்றிக்கிட்டு அந்த தெருவில் வேலை செஞ்சுட்டு வர்ற நடந்து போகிற வர பெண்கள்கிட்டையும் ஆண்கள்கிட்டையும் அடித்து அன்பாக செல்ஃபோன் பிடுங்கிறது, அவங்கள்ட்ட பாக்கெட்டில் வச்சுருக்க பணத்தை பிடுங்கிறது, இந்த மாதிரி போதைக்கு அடிக்டான போதை பிள்ளைகள் செஞ்சிட்டு இருக்கிறதுனால பாதையில் நடந்து போகிற மக்கள் அவதிப்படுறாங்க. இப்படி சம்பவத்தை அன்னைக்கு ஒருத்தர் அடித்து கழுத்தில் ரத்தம் வர வச்சு அவசரமாக 108க்கு ஃபோனை பண்ணி என்ன பண்ணிட்டாங்கன்னா ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருக்காங்க. அப்போ அந்த ஏரியாவில் உள்ள பொறுப்பான இன்ஸ்பெக்டர் அதிகாரியை பார்த்து ஒரு கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணுறாங்க. அப்போ ரைஸ் பண்ணும்போது போலீஸ் அந்த இடத்துக்கு வருது. போலீஸ் வர்றதுக்குள்ள நம்ம கஞ்சா அன்பர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே ஓடிடுறாங்க. ஓடின உடனே ஒன்றுமே தெரியாத மாதிரி வந்த போலீஸ் இன்ஸ்பெக்டரு என்னப்பா நடந்துச்சுன்னு பொறுமையாக கேட்க, வாங்க சார் வணக்கம், உட்காருங்க, இது தலப்பாக்கட்டு பிரியாணி, இது தக்காளி சோறு, அந்த மாதிரி சாப்பாடு கொடுக்குறதுக்கு பொதுமக்கள் ரெடியாக இருந்திருக்காங்க. ஏன்னா அவர் கேட்ட பாணி அப்படி ஏதோ விருந்து வீட்டுக்கு வந்த மருமக மாதிரி கேட்குறாரு, என்னப்பா என்ன ஆச்சுன்னு. ஆல்ரெடி பாதிக்கப்பட்டவங்க அடிபட்டு கழுத்தறுபட்டு ஹாஸ்பிட்டல் போயாச்சு. அவர் செத்தாரோ பழைச்சாரோன்னு மறுநாள் தான் தெரியும். அவ்வளோ லேட்டாக தன்னோட கடமையை செய்ய வந்த போலீஸ் அதிகாரியை பிடிச்சு லாக் பண்ணிட்டான் ஒரு லா காலேஜ் ஸ்டூடெண்ட்டு. அவன் என்ன சொல்லிட்டான்னா, சார் கம்ப்ளைண்ட்டு ரைஸ் பண்ண டைம் என்ன, நீங்கள் வந்த டைம் என்ன அப்படின்னு லாக் பண்ண உடனே தம்பிகிட்ட வேற எதுவுமே பேச முடியாது அப்படின்னு திணறி போயிட்டாரு நம்ம இன்ஸ்பெக்டரு. அது மட்டும் இல்லை, தம்பி என்ன பண்ணிட்டான்னா, போலீஸ்காரங்க எப்போவுமே பொதுமக்களை ஏழை பணக்காரன் வித்தியாசம் பார்க்கல அப்படின்னு சொன்னாலும் பணக்காரன் வந்தால் பட்டினி செலக்ட் அடிக்கிறதும் பாவப்பட்டவன் வந்தால் டக்குனி லத்தியால் அடிக்கிறதும் இது காலங்காலமாக நம்ம நாட்டில் நடந்துட்டு வர்ற ஒரு ஐதீகம். இந்த ஐதீகத்தில் தம்பியையும் பங்கு பெற வச்சிடக்கூடாதுங்கிறதுனால தம்பி என்ன பண்ணிட்டான்னா புத்திசாலித்தனமா அந்த லா அண்ட் ஆர்டர் படிக்காம பாருங்க, அந்த லா அண்ட் ஆர்டரை அவன் யூஸ் பண்ணிட்டான். என்ன பண்ணிட்டான்னா ஃபேஸ்புக்கில் ஒரு லைவை போட்டு அந்த ஃபேஸ்புக் லைவ் இருக்கு பாருங்க, அது மூலமாகவே இவங்களை லாக் பண்ணிட்டான். அப்போ அவர் ஹேய் அப்படின்னோடனே, சார் லைவ் போய்கிட்டு இருக்கு, ஃபேஸ்புக்கில் போயிட்டு இருக்கு, எது இருந்தாலும் நீங்கள் மரியாதை கொடுத்து பேசுங்க அப்படின்னா,
உடனே இவரு கை நீட்டினதை அப்படியே படன்னு இறக்கி அப்படியா அப்படின்ட்டு, தம்பி நாங்கள் போலீஸ் ஏழை பணக்காரெல்லாம் பார்க்கறது இல்லை சார், அது நீங்கள் பார்க்கறது இல்லை, நாங்கள் கொடுக்குற கம்ப்ளைண்ட்டையும் ஏற்றுறது இல்லை, நீங்கள் அந்த கம்ப்ளைண்ட்டெல்லாம் ஏற்று நடவடிக்கை எடுத்துருந்தீங்கன்னா இன்னைக்கு இந்த அளவுக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி தம்பிலா ரீதியாக லாக் பண்ணிட்டாப்ல. அப்போ போலீஸ்காரன் நீங்கள் யாருப்பா பப்ளிக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சார் நான் வந்து ஒரு லா காலேஜ் ஸ்டூடெண்ட். ஓ, எனக்கு நீ சட்டப்படி வந்து என்ன பண்ணணும்னு இது அடிக்கியா, பாடம் அடிக்கியா, நீ லா காலேஜ் ஸ்டூடெண்ட் தான், அப்போ எங்களுக்கு நாளைக்கு எல்லாமே எப்படி சட்டப்படி நடக்கணும்னு பாடம் எடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. அப்போ அவர் சொல்கிறார், உங்களுக்கு பாடம் எடுக்கிறது எனக்கு வேலை இல்லை, அதனால் நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட்டை கொடுத்தோம், நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட்டை ஏற்கனவே கொடுத்ததுக்கெல்லாம் எஃப்ஐஆர் போடலை, இப்போ வந்து அடித்து எங்கள் அப்பாவுக்கும் அடி விழுந்திருக்கு, இந்த ஸ்ட்ரீட்டில் ஒருத்தர் அடிபட்டு இப்போ ஹாஸ்பிட்டல் போயிட்டாரு, நீங்கள் வந்து கஞ்சா விற்கிறவன், அபின்னு விற்கிறவன், போதையில் அலைகிறவன் இவனெல்லாம் வந்து கண்டுக்கலாமல் விட்டுருவீங்க, எங்களை மாதிரி பாவப்பட்டவங்க அடிபட்டு மிதிப்பட்டு ஏன் அவனுங்க கொன்னுட்டு போனால் கூட நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது லேட்டாக வந்துட்டு நீங்கள் முதல்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்துருக்கணும், நீங்கள் தப்பு பண்ணிட்டிய, இவ்வளோ ஆயிட்டு அப்படின்னு எங்கிட்ட வந்து கேட்கிய, முதல்ல இந்த கஞ்சா அப்படின்லாம் குடிச்சிட்டு இந்த வழிப்பறி பண்ணுறவங்க அவ்வளோ வரையும் பிடிங்க சார், பிடிச்சி நடவடிக்கை எடுங்க, நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தா முதல்ல நாங்கள் கம்ப்ளைண்ட்டை ஏற்றுக்கிடுவோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு உத்தரவாதம் கொடுங்க அப்படின்னு சொல்லி தம்பி லாக் பண்ணிட்டான். லாக் பண்ணிட்டு அப்போ அந்த இடையில ஒரு அம்மா வந்து வந்திருக்கு, பெண் காவலர். அவங்க வந்து சொல்கிறாங்க, என்னப்போ உனக்கு பிரச்சனை, பொதுமக்கள் வந்து போலீஸ்காரங்களை கண்டா பயப்படுங்கப்பா, பயப்பட்டா தானே இந்த தப்புலாம் குறையும் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா ஜெனரலாக சொல்லுது. போலீஸ்காரங்களுக்கு வந்து நாங்கள் ஒரு மரியாதை வச்சுருக்கோம், அந்த மரியாதையை காப்பாற்றுற விதமாக நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணும்போது நீங்கள் எஃப்ஐஆர் போட்டு அந்த குற்றவாளிகளை பிடிங்க மேடம் அப்படின்னு சொல்லி இந்த தம்பியும் ரெக்வஸ்ட் கொடுக்கான். நானும் அதே ரெக்வஸ்ட்டு தான் கொடுக்குறேன், நீங்களும் அதை தான் நம்புவீங்க கொடுப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். காரணம் என்ன அப்படின்னா, நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போகும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னு உடனுக்குடன் ஒரு எஃப்ஐஆரை வாங்கிட்டு யாராவது போலீஸ்காரங்களை அனுப்பிவிட்டு அந்த பிரச்சனையை பார்த்து அந்த நேரமே நடவடிக்கை எடுத்துட்டாங்கன்னா அந்த பிரச்சனை அப்படியே வந்து முடிஞ்சிடும். ஆனால் ஏய் அதில் உட்காரு, இதில் உட்காரு, டீ வாங்கிட்டு வா, ஃபைல் வாங்கிட்டு வா, பேப்பர் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி ஒரு நாள் 2 நாள் வரைக்கும் அலைக்கழிச்சு, இல்லைன்னா 1 மணி நேரத்துலேருந்து ஒரு 4 மணி நேரம் வரைக்கும் ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி வாங்குறதுக்கு அலைக்கழிச்சு, அதுக்கப்புறம் இவங்க கம்ப்ளைண்ட்டை வாங்கிட்டு ஏட்டு வழியே போயிருக்காரு, எஸ்ஐ வழியே போயிருக்காரு, அந்த அம்மா கம்ப்யூட்டரில் டைப் பண்ணுற அம்மா வெளில போயிருக்கு அப்படின்னு காரணம் சொல்லாமல் கரெக்டாக எஃப்ஐஆரை போட்டு அக்யூஸ்டை பிடிச்சாங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. அக்யூஸ்டு நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிற நேரத்தில் அவன் இந்தியாவை பார்டர் அவுட்டே தாண்டி வேற எங்கேயாவது போயிடுறான், அப்படி இல்லைன்னா வேற மாநிலத்துக்கு போயிடுறான், அப்படி இல்லைன்னா வீரப்பன் மலையில் ஒளிஞ்ச மாதிரி எங்கேயாவது போய் ஒளிஞ்சிடறான். அதுக்கப்புறம் தான் கம்ப்ளைண்ட்டே இவங்க வாங்குறாங்க, அதுக்கப்புறம் தான் ஆலோசனையே பண்ணுறாங்க, இது பிடிப்போமா வேண்டாமா, இது தேருமா தேராமனு. இந்த டைமுக்குள்ள யாரு குற்றவாளி எஸ்கேப் ஆகிடுறான். இப்போ இந்த தம்பி வைக்கிறதும் இதுதான், நீங்கள் வந்து கஞ்சா விற்கிறவங்க, இவங்க குடிக்காரங்க, இவங்கெல்லாம் வந்து ப்ரொடெக்டிவ் பண்ணுறீங்க சார், எங்களை மாதிரி ஏழை பழங்களை பிடிக்கிறீங்க, சும்மா இருக்கிற பப்ளிக்கை பிடிச்சி டார்ச்சர் பண்ணுறீங்கன்னு சொல்கிறான். தம்பி சொல்கிறது ஒரு விதத்தில் நியாயம் தான். நிறைய விஷயத்தில் வந்து நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்க போனால் அவங்க எடுக்கிறதே இல்லை. நிறைய இது கம்ப்ளைண்ட் எடுக்காததுனால மிகப்பெரிய அசம்பாவிதம் நடந்துருது. ஸோ இப்போ இந்த தம்பி கேட்டதில் ஏதாவது தப்பு இருக்கா இல்லையா? ஏன்னா தம்பியை நாளைக்கு வந்து லா அண்ட் ஆர்டர் படி நீ போலீஸ் வேலையை செய்ய விடாமல் தடுத்த அப்படின்னு சொல்லி லாக் பண்ண போகிறேன்னு போயிருக்காரு. ஸோ அவர் எப்படியும் லாக் பண்ணியிருப்பாரு, ஆனால் நம்ம எடுத்த வீடியோனால லாக் பண்ண முடியாமல் அதை வச்சுருப்பாரு. நீங்கள் சொல்லுங்கள், போலீஸ் ஸ்டேஷன் போனால் மரியாதையாக பப்ளிக்கை நடத்துகிறாங்களா, இல்லை ஏழை பணக்காரன் பார்க்காம வந்து நடவடிக்கை எடுக்கிறாங்களா அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப், ஃபாலோ எல்லாத்தையும் பண்ணி தட்டி விட்ருங்க. உங்கள் ஆதரவே பெரிய ஆதரவு.